வணக்கம் மக்களே, இது தோஞ்சல் குருமா. அந்த குருமாக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, இலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு இந்த தோஞ்சல் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். உடல் சூட்டை தணிக்கும். இந்த அல்சர் இருக்கவங்களாம் இந்த தோஞ்சல் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 வாட்டி கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது தான் வதக்க தான் நல்லா இதுவாகும். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதக்கி முடிச்சுட்டு தக்காளி போடுங்க. தக்காளி கொஞ்சமாக போடுங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இதுக்கு பெரிய வெங்காயமும் போடலாம், சின்ன வெங்காயமும் போடலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தோஞ்சலை போட்டு நல்லா அதுவும் வதக்குனிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வதங்கிடுச்சுன்னா தெரியும். ஒரு மாதிரி கறி வெள்ளையாக பூத்து வரும். அதேக்க கொஞ்சம் வதக்குங்க. பூந்தொஞ்சலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப நல்லது. கறிகளில் கேட்கும்போது பூந்தொஞ்சல்னு கேளுங்க. எலசாக இருக்கும் அந்த தோஞ்சல், பூந்தொஞ்சல்ன்றது. இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்து வந்திருக்கு. லைட்டாக ஒரு மாதிரி வெள்ளையாகிட்டோம் அது வதக்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், போட்டு